வாழ்த்துக்கள் சொல்றேன். இந்த படம் சத்தியமா ஹிட் ஆகும். அந்த மாதிரி தலை அந்த மாதிரி இந்த மாதிரி தலை வேற மாதிரி வேற லெவலு. ஒவ்வொரு சீன்ஸ் ஒவ்வொரு ரியல் ஃபேன் பாய் சம்பவம் தான் வந்தாய்தா. தலை வேற லெவலு. ஒரு அந்த மாதிரி இது கர்மா ஒரு அந்த மாதிரி. அது டீசர் இந்த அளவுக்கு இருக்குன்னா ட்ரைலர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேற லெவல் தலைவா வேற லெவலு. ஒரு அந்த மாதிரி இது வேற லெவலு. அச்சத்துக்கு இதுல அஜித்தை நீங்க எப்படி பாத்திருக்கீங்க? பழைய பில்லா பில்லா அசல் எல்லாமே அஜித் இருக்காரு இந்த படத்துல. பில்லா பில்லா ஸ்டைல் அமர் கலாம் வாலி பில்லா 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 அமர் கலாம் நல்லா இருக்கு. எங்களுக்கு இளமை திரும்புது. இப்போ தலையை பார்த்த உடனே தலை எப்படி இளமை திரும்புறாரோ எங்களுக்கு இளமை திரும்புது. வெயிட்டிங் குட் பை அகலி தெரிவிக்க விடுறோம். இளமை திரும்புது. மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் பார்த்தோன்னா ஜிவி பிரகாஷ் பயங்கரமா போட்டுருக்காரு. அவருடைய லைஃப் விஷயம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு மைல் கல்லாக இருக்குன்னு எல்லாரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுவும் அஜித் வேற லெவல் இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 10 அட்டகாசம், 10 தீனா, 10 பில்லா, 10 மங்காத்தா எல்லாத்துக்கும் ஒரே அடியா பதில் சொல்லிடுறாரு தலை. அஜித் அஜித் காமிச்சிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த படத்துல பாத்தீங்கன்னா அஜித் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல காட்டிடுறாங்க. யாரும் எதிர்பார்க்காத ஒரு இதில் அஜித்தை காட்டிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பரிமாணத்தில் அஜித் இருக்கிறாரு. இது பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நிறுவனம் ஆயிடுச்சு. தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ரெக்கார்டு உடைக்க போகுது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் ஆதிக் ரவிச்சந்திரன். ஆதிக் ரவிச்சந்திரன் தான் தேங்க்ஸ். வேற லெவல் தலைவாடி வேற லெவல். ஃபேன் பாய் சமோடா ஃபேன் பாய் சமோடா செதிக்கிறார் தலை பட்டாளே நாங்கடா யாரும் கிடையாது. நாங்க தான் போன தடவை மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை மிஸ் ஆகாது. தலை வேற லெவல்ல இருக்காரு. அடிச்சுக்க முடியாது. கணக்கு உங்க அம்மால குட்பாடுகளில் இருக்க சம்பவம் பண்றோம். சம்பவம் பண்றோம். தலை 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 அஜித் பண்ணுங்க. ப்ரோ பில்லா படம், அமர் கலாம் படம் எல்லா படமும் கலந்துருக்கு. மகத்தா படம் கூட கலந்துருக்கு. எல்லா படமும் கலந்துருக்கு. பயங்கரமா இருக்கு டீசர். அந்த மாதிரி இந்த படம் வேற மாதிரி. ஹேட்டர்ஸ்க்குலாம் என்ன பதில் சொல்றீங்க? அஜித்தோட மிகப்பெரிய ஒரு இளமை தொடர் திரும்பி இருக்கு. இது ஒரு தமிழ் சினிமாவில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையிறது இப்பயே ரசிகர் வந்து தெரிஞ்சிச்சு. அஜித்தோட மிகப்பெரிய ஒரு டான்ஸு கெட்டப்பு பயங்கரமான ஒரு ஸ்டோரி கொடுத்துறாங்க. அஜித் ஒரு நல்ல ஒரு மாசா காட்டிக்கிறாங்க. ஒரு 10 தீனா, 10 அமர்கலம், 10 மங்காத்தா தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் இந்த படம் வந்தால் 100 வருஷத்துக்கு இந்த படம் பேசப்படும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும்னு நினைக்கிறேன். அமையும் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. ஏப்ரல் 10 மிகப்பெரிய ஒரு தமிழ் காத்திருக்க தீபாவளி பொங்கல் எல்லாமே எங்களுக்கு காத்திருக்க ஃபெஸ்டிவல் தான். எல்லாரோட சார்பாக நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். இத்தனை வருஷத்துல நாங்க பார்த்த டீசர்ல இது வந்து வேற மாதிரி இருந்துச்சு. தலையை வந்து நாங்க வேற மாதிரி பார்த்தோம். நாங்க நிறைய கெட்டப்ல இருக்காரு. நம்ம ஆதிக் ரவி இருக்காருல, அவருக்கு நான் கையெழுத்து கும்பிடுவோம். நாங்க எங்க ஃபேன் பை அவரும் ஒரு ஃபேன் தான், நாங்களும் ஒரு ஃபேன் தான். ஆனா அவர் எங்களோட ஃபேனா இருக்காரு. செதுக்கி இருக்காரு தலை. அவரு தீராத கணக்கு குட்பாலே இருக்கு. ஜிவி பிரகாஷ் வந்து அல்டிமேட். அவரு ஏன்னா சொல்லிட்டாரு. அவர் வந்து ஒரு அணில் ஆமைக்காக வந்து செதுக்கிறாரு. இப்ப அப்படியே ஏப்ரல் 10 அன்னைக்கு பக்கத்து வேற மாதிரி எல்லா படமும் கலந்துருக்கு. நீங்க இதுக்கு வரைக்கும் எல்லா படம் பார்த்துருக்கீங்களா? தலை படம் அது எல்லா படமும் மிக்சிங்கு. ஆனா வேற மாதிரி எல்லா லுக்கும் இருக்கு. சர்ப்ரைஸ் காத்திருக்கு உங்களுக்கு. பாருங்க. தேங்க்யூ. தலை படம்னா
எப்பவுமே ஒரு படம் வந்துட்டா அடுத்த படம் வரதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே கூட ஆகும். இப்போ அப்படியே பேக் டு பேக் 2 படம் வரும் ப்ரோ. 2 படம் ப்ரோ. நாட்டுக்காகவும் பார்க்குறாரு, ஃபேன்ஸ்க்காகவும் பார்க்குறாரு, எல்லாருக்காகவும் காத்திருக்காரு. எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் காத்திருக்கு. ஸ்க்ரீனில் பார்த்தது வேற, ஆனால் தேட்டரில் பார்க்க பார்த்து வேற மாதிரி. இவரை பார்த்து நிறைய பேர் பயந்துருக்காங்க. இப்போ மறுபடியும் அது நடக்கும் கண்டிப்பாக. உங்களுக்கே தெரியும், இவரை பார்த்து பயந்துட்டு உங்களுக்கே தெரியும் அரசியலுக்கு போனவங்க ஒரு சிலர் இருக்கானுங்க நிறைய பேர். மறுபடியும் இது தொடர்ச்சியாக நடக்குது. எப்பயுமே ஒரு படத்துக்கு எதிர்பார்ப்போட போவோம் நாங்கள். ஆனால் இந்த படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு பண்ணுவோம். ஆனால் உள்ள காட்டினா இருப்ப தலை ஒரு காட்டு, ஐயோ வார்த்தையால் சொல்ல முடியாது எங்களுக்கு. திரிக்க விட்டார் தலை. இது வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதுமாரி இளமையான தோற்றம், காதல் மன்னன், டான், பில்லா, வரலாறு, இந்த படம் எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையாக தலைவர் கொடுத்துக்கிறாரு. வெயிட்டிங் மங்காத்தா, வெயிட்டிங், குட் பேட் அகிலி. மியூசிக்லாம் எப்போ தெரிவிக்க விட்டாங்களா? ஜிவிக்கு ஒரு சல்யூட் அடிக்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிவிக்கு ஒரு சல்யூட் அடிக்கலாம். ஜிவி புகுந்து விளையாடிக்கிறார். அப்பயே சொன்னார் நான் 17 வருஷத்துக்கு தலைவர்கிட்ட சேர போகிறேன்ட்டு. அதை வச்சு செஞ்சுக்கிறாரு. வெயிட்டிங். இனிமேல் எங்களுக்கு எப்பவுமே திருவிழா தான் இருக்குது. அது டீசரில் கிளைம்ஸ் விட்டாலும் திருவிழா தான் எங்களுக்கு இனிமேல். ஃபஸ்ட்டு படம் திருவிழா இருந்துச்சு, ட்ரைலர் திருவிழா இருந்துச்சு, இப்போ டீசர் திருவிழா, அடுத்தது கிளைம்ஸ்க்கு வெயிட்டிங். அதுவும் திருவிழா தான் எங்களுக்கு இனிமேல். தலை மூஞ்சா பார்த்தாலே போதும் எங்களுக்கு, திருவிழா தாங்க எங்களுக்கு. குட் பேட் அக்லி பயங்கர பிக் மாஸ் படமாக இது வரப்போகுது. வர ஏப்ரல் 10 அன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு தீபாவளியாக இருக்க போகுது தமிழ்நாட்டுக்கு. அஜித் ஏகே அவர் வந்து இன்றைக்கி இருக்கிற எல்லா யங்ஸ்டருக்கு அவர் தான் இன்ஸ்பிரேஷன். அவர் இல்லாமல் அவங்க ஃபேன்ஸ்லாம் இல்லை. ஒரு ட்ரீசரே எவ்வளோ கலக்கிறாங்க. ட்ரீசரில் அவருடைய கார் ரேஸ், அவருடைய ஃபேமிலி எல்லாமே அவரை பார்த்து தான் இங்கே எல்லாருமே நிறைய பேர் கற்றுட்டு வராங்க. 18 வருஷத்துக்கு அப்புறம் ஜிவி வந்து ஒரு மாஸ் பண்ணிட்டார். கிரீடம்க்கு அப்புறம் குட் பேட் அக்லி ஜிவி சொன்னது தான். கூஸ் பம்ப்ஸ் அப்படி இருக்கும் அந்த மியூசிக். யாரும் சீட்டில் உட்கார மாட்டாங்க, எல்லாம் நிற்பாங்க அப்படின்னு ஜிவி சொன்னதும், த ஃபேன் பாயா ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்னது நிரூபிச்சிட்டார். உண்மையிலே தேங்க்யூ ஆதிக். நான் எப்படி சொல்கிறது, பில்லாவை பார்த்தேன், மங்காத்தாவை பார்த்தேன், பழைய அமர்கலத்தை பார்த்தேன், ஒரே அமர்கலமாக இருக்குது. தீனாவை பார்த்தேன், ரெட்டை பார்த்தேன். முக்கியமாக அதுன்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது உண்மையிலே நம்ம 2 வருஷத்துக்கு அஜித் சாரை மிஸ் பண்ண போகிறோம். அதனால தான் நம்மளை பார்த்து லாஸ்ட்டாக மிஸ் யூ டு ஆல்னு சொல்லிக்கிறாரு. அவர் படியே போவோம், அவர் சொல்கிறத கேட்போம், எல்லாரும் ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். கம்மிங் சூன், குட் பேட் அக்லி, பாய். ஏப்ரல் 10க்கு கிளாஷ் வரதா சொல்லியிருக்காங்களே. கிளாஷா? கிளாஷ் விடுறதுக்கு முதல்ல தியேட்டர் கிடைக்குதான்னு பார்க்கலாம். எல்லாத்தையுமே ரெட் ஜெயினே வந்து இந்தாண்ட வந்துடும் வாங்கிடும் படத்தை. இட்லி கடை வந்து ஜூன் மாதம் திறந்துருவாங்க. ஏன்னா அப்போதான் குழந்தைங்களாம் ஸ்கூல் திறப்பாங்க. அன்றைக்கி இட்லி கடை திறக்கிறது கரெக்டாக இருக்கும். யாரும் பயப்பட தேவையில்ல. யார் படம் வந்தான்னாங்க, தலை படங்க 3 பேருமே அடிச்சு துவைச்சவர் தலை. போதுமா? இதுக்கு மேலே இட்லி கடை வந்தான்னா, சட்னி கடை வந்தான்னா பார்த்துக்கலாம் வாங்க. தலை ஒன்று சொல்லிக்கிறார், நேர்கொண்ட பரவாயில்ல, நான் யாருன்னு உங்கள் மாமனார்கிட்ட போய் கேளுன்ட்டு. அதை கேட்க அது புரிஞ்சுக்குவார் அவர் இட்லி கடைக்காரு. நம்ம யாரு ரத்தம் தெறிக்க வரோம். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. விடாமுயற்சியில் சைலண்டா உட்கார வச்சாரு. குட் பேட் அக்லில எல்லாரையும் பேட் பாயா ஆக போறாரு. தெறிக்க விட சம்பவம் ஏப்ரல் 10 நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். See you soon. தியேட்டர்ல எல்லாரும் மீட் பண்ணலாம். நம்ம ஹேட்டர்ஸ்க்குலாம் என்ன பதில் சொல்லலாம்? இவங்க ட்ரீசர் வரதுக்காகவே ஹேட்டர்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்லணும்னு வச்சுங்க. விடாமுயற்சியில் சொன்னதுதான். நல்லா இருங்க, மனநீரையோட சந்தோஷமா இருங்க, ஃபேமிலியோட சந்தோஷமா இருங்க, அவ்வளோதான் நம்ம சொல்லணும். அதுக்கு மேலே அவங்கள நம்ம தப்பாக சொல்லலாம், நம்ம ஒருத்தரை மரியாதை குத்துனுங்கிற மாதிரிங்க, அவருக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். அதனால எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க.